குட் ஆஃப்டர்நூன். சவுண்டே வரல. சவுண்ட் வராம பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கலந்து எப்படி போச்சு மீட்டிங்களா? சூப்பரா போச்சுங்களா? பிடிச்சிருக்கீங்களா? ஆக்சஸ் பிடிச்சிருக்கீங்களா? அப்ப சவுண்ட் பத்தலையே. கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணி என் பேர் வந்து சகி. நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா நான் 5வது வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் வந்து ஊட்டியில இருக்கு. இந்த பிசினஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அப்பா தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே யாரும் எதிர்பார்க்காம நிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பா பக்கத்துல இருக்கும்போது 1000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே டிபெண்ட் பண்ணி நிற்க வேண்டிய காலகட்டாயம் வந்துருச்சு. கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் இந்த பிசினஸ் எனக்கு கிடைச்சது. தஞ்சாவூர் அவர் எல்ஐசி பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலமா இந்த ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு 6 மாசம் போறதுக்குள்ள வந்து இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 5வது வருஷமா சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு காரணம், நம்மளுக்கான தேடல் இருக்கணும். நம்மளோட தேடல் உண்மையா இருந்துச்சுன்னா, அதுக்கான காரணங்களும் உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம சபை நிச்சயமா ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா அல்ல குறையாது அக்ஷய பாத்திரத்துல இருக்கும். பெஸ்ட் சாய்ஸ் தான். உணர்ந்தவங்களுக்கு அது புரியலாம் மாறும். நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இங்க அச்சீவ் செலிப்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லாம ஒரு திருவிழாவோ ஊர்கூடி நின்று தேர் இழுத்தாத திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊட்டியில இத்தனை பிரம்மாண்டமான டீமோட எல்லாருமே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து தேரை வந்து திருவிழாவா மாற்றுவோம். வாழ்த்து.